ஹை ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் Snapdragon 8 Gen 2 கூட Mediatek கூடிய Dimensity 9200 அப்படின்ற இந்த சிப்செட்டை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டு சிப்புமே ரெண்டு பிராண்டு கிட்ட இருந்தும் லேட்டஸ்ட்டாக வந்த த மோஸ்ட் பவர்ஃபுல் சிப். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்ட்ராய்ட் சிப்னா இந்த ரெண்டு சிப் தான். பட் இந்த ரெண்டு சிப்பில் எது மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு சிப்ஸையும் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எப்பவும் போல் லான்ச் டேட் தான். இங்கே லான்ச் டேட் ரெண்டு சிப்புமே இந்த நவம்பர் மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 8 Gen 2 16th November 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் MediaTek Dimensity 9200 8th November 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அண்ட் Wi-Fi 7க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் அண்ட் Wi-Fi சப்போர்ட் ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்குது. அடுத்து ரேம் சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே ரெண்டுமே குவாட் சேனலுக்கான LPDDR 5Xக்கான ரேம் டைப் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ரேமுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மட்டும் Snapdragonல 4200 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியும் Dimensityல 4266 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுத்துலையுமே அப் டு 24 GB வரைக்கும் ரேம்க்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் பேண்ட்வித்க்கான ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் Snapdragonல 67 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் இருக்கு. அண்ட் Dimensity 9200ல 68.2 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் இருக்கு. அந்த வகையில் ரேம் டைப் ரெண்டுத்துலையுமே கூட இருந்தாலும் ரேமுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அண்ட் பேண்ட்வித் ஸ்பீட்லாம் Dimensityல கொஞ்சம் பெட்டராகவே இங்கே இருக்குது. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே eMMC 5.12 UFS 4.0க்கான லேட்டஸ்டான UFS ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த வகையில் ரெண்டுமே ஸ்டோரேஜ் சப்போர்ட் ஈக்குவலாகவே இருக்குது. அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புமே 18 பிட்கான ட்ரிபிள் ISP இருக்கக்கூடிய சிப்செட் தான். ஸோ ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே இருக்குது. பட் அதில் Snapdragon 8 Gen 2 இந்த சிப்செட்டில் ட்ரிபிள் கேமரா வரும்போது 36 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் டியூவல் கேமராவில் 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 36 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட். சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 200 மெகா பிக்சல் வரைக்கும் Snapdragonல இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Dimensity 9200 இங்கே வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராக்கான சப்போர்ட் இருக்குது. பட் ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் என்ன அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல. அதே மாதிரி டியூவல் கேமராக்கான செட்டப்பும் எக்ஸாக்டா என்ன அப்படின்றது கிளியரா தெரியல. பட் சிங்கிள் கேமரா மட்டும் மேக்ஸிமம் 320 மெகா பிக்சல் வரைக்கும் இங்க Dimensityல சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில கேமரா சப்போர்ட்ல அந்த சிங்கிள் கேமரா மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் இங்க Dimensity 9200ல கொஞ்சம் பெட்டரா 320 மெகா பிக்சல் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த கேமராவுடைய வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்லையுமே மேக்ஸிமம் 8K ரெசல்யூஷனில் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதற்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரேம் ரேட்டில் வித்தியாசம் இருக்குது. அதில் Snapdragon 8 Gen 2 8K வீடியோஸ் 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 4K வீடியோஸ் 120 FPS 1080 பிக்சல் 240 FPS 720 பிக்சல் 960 FPS வரைக்கும் இங்கே Snapdragon 8 Gen 2ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Dimensity 8200ல இங்கே 8K வீடியோஸ் அஃப்கோர்ஸ் 30 FPSக்கான அதே சேம் FPS தான். பட் ஆனால் 4K வீடியோஸ் 60 FPS 1080 பிக்சல் அண்ட் 720 பிக்சலுக்கான FPS கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே 8Kக்கான வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் மற்றபடி ஃப்ரேம் ரேட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே 8K ஈக்குவலாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் 4K 1080 பிக்சல் 720 பிக்சல்லாம் Snapdragonல கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படி டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragonல மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K டிஸ்பிளேன்னு வரும்போது 60 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளே 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Dimensity 9200ல மேக்ஸிமம் QHD ப்ளஸ் ரெசல்யூஷன் 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான். அண்ட் இதில் 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேன்னு வரும்போது 240 Hz வரைக்கும் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேவுடைய ரெசல்யூஷன் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் Snapdragonல தான் பெட்டரா 4Kக்கான டிஸ்பிளே ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது இங்கே Dimensity 9200ல கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 240 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நெட் மோடம்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு சிப்புமே நமக்கு 5G இன்டெகிரேட்டட் மோடம் தான். பட் அதில் Snapdragon இங்கே Snapdragon X70 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub 6 GHz அண்ட் millimeter wave ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 10 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 3.4 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் Dimensity 9200ல இங்கேயும் sub 6 GHz அண்ட் millimeter waveக்கான ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 7.9 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்லோட் ஸ்பீடை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. அந்த வகையில் இன்டர்நெட்டுடைய டவுன்லோட் ஸ்பீடை வச்சு பார்க்கும்போது இங்கே Snapdragon 8 Gen 2 Dimensity விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது.
அடுத்து அப்படியே சிபியூக்குள்ள வந்துடும். அதில் ஃபர்ஸ்ட் சிபியூ உடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் சைஸ் அப்படின்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்புமே TSMC உடைய 4 nm சைஸ்க்கான ஒரு சிப்செட்டாக தான் இந்த ரெண்டு சிப்புமே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸராக தான் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கு. அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபேப்ரிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. அதுவே இதனுடைய CPU ஆர்கிடெக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல் அப்படின்னு வரும்போது இங்கே ஆர்கிடெக்சரில் பெருசாக வித்தியாசம் இல்லை. அண்ட் ஆக்டோகோர் அப்படின்னும் போது ஆக்டோகோரை 3 ஸ்ப்ளிட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் இங்கே Snapdragon 8 Gen 2 ஒரு Cortex X3 கான பிரைம் கோர் 3.2 GHz கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடையும் 4 Cortex A715 கான CPU 2.8 GHz கான கிளாக் ஸ்பீடை மாடரேட் டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கடைசியாக ஒரு 3 Cortex A510 கான கோர் 2.0 GHz கான கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனில் கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 9200ல இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு Cortex X3 கான ஒரு பிரைம் கோர் 3.05 GHz கான மெயின் கிளாக் ஸ்பீடோட ஹெவி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அது கூட 3 Cortex A715 கான கோர் 2.8 GHz கான கிளாக் ஸ்பீடோட மாடரேட் டாஸ்க்குக்கும் கடைசியாக 4 Cortex A510 கான கோர் 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இங்கே Dimensityல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் CPU ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக Snapdragon 8 Gen 2 தான் இங்கே நமக்கு பெட்டராக இருக்குது. ஏன்னா இங்கே ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பிரைம் கோர் பெட்டரான கிளாக் ஸ்பீடாக 3.2 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாடரேட் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோரும் இங்கே 4 கோர் இங்கே Snapdragonல கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Dimensityல 3 Cortex A715 தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக இங்கே CPU அப்படின்னு வரும்போது இங்கே Snapdragon 8 Gen 2 Dimensity 9200 விட ஒரு பெட்டரான CPU ஆர்கிடெக்சரோட நமக்கு இருக்குது. அடுத்து ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 8 Gen 2ல அட்ரினோடைய ஜிபி தான் அட்ரினோடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் என்ன மாடல் அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை. அதுவே Dimensity 9200 வந்தோம்னா இங்கே Immortal G715 MC11 அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் நேமை தவிர்த்து இந்த ஜிபியை பற்றின பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. பட் ரெண்டு ஜிபியூவில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஸ்பெஷலி கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜிபி தான். அதனால் அல்ட்ரா லெவலான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஜிபி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் பட் டெஸ்டிங் ரிசல்ட் வைஸ் இந்த ரெண்டு ஜிபியோட டெஸ்டிங் பண்ண அந்த டெஸ்டிங் ரிசல்ட் வைஸ் AnTuTu ஸ்கோர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் Snapdragonுடைய இந்த அட்ரினோ ஜிபியோட AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 5,48,000க்கான ஒரு ஜிபியூ ஸ்கோர் இங்கே Snapdragon சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அதுவே Dimensityல இருக்கக்கூடிய இந்த Immortal G715 இந்த ஜிபியூக்கு AnTuTu வைஸ் பையில ஒரு ஸ்லைட்டர் டிஃபரன்ட்ல Immortal G715 அப்படின்ற இந்த ஜிபியூ Dimensityல இருக்கக்கூடிய இந்த ஜிபியூ கொஞ்சம் பெட்டரான ஜிபியூ AnTuTu ஸ்கோர் ரீச் பண்ணிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இங்கே GPU Dimensity 9200 கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அதே மாதிரி CPU உடைய AnTuTu ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 8 Gen 2க்கு 12,25,000க்கான ஒரு AnTuTu ஸ்கோரை ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் Dimensity 9200 12,68,000க்கான ஒரு AnTuTu ஸ்கோரை அப்ராக்சிமேட்டாக ரீச் பண்ணி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே AnTuTu ஸ்கோர் CPU உடைய AnTuTu ஸ்கோரும் Dimensity 9200க்கு தான் பெட்டராக வந்திருக்கு. பட் CPU ஆர்கிடெக்சர் Snapdragonல தானே பெட்டராக இருந்துச்சு, எப்படி Dimensity-ல பெட்டரான AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலி CPU ஆர்கிடெக்சர் Snapdragon தான் பெட்டரா இருக்கு. பட் ஆனா இந்த AnTuTu ஸ்கோர் CPU பேஸ் பண்ணி மட்டும் வராது, GPU அண்ட் RAM வேரியன்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் வரும். அந்த வகையில் GPU அண்ட் RAM உடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாம் இங்க Dimensity-ல கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால ஓவரால் AnTuTu ஸ்கோர் இங்க Snapdragon-ஐ விட Dimensity-ல நமக்கு கொஞ்சம் பெட்டரான AnTuTu ஸ்கோரை ரீச் பண்ணிருக்கு. அதுவே நெக்ஸ்ட் கீக் பெஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 8 Gen 2க்கு சிங்கிள் கோர் 1496 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோரில் 5274 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் Dimensity 9200ல சிங்கிள் கோர் 1303 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோரில் 4981 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோர் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் Snapdragon 8 Gen 2 நமக்கு இங்கே பெட்டரான CPU ஆர்கிடெக்சரோட ஒரு ஹையர் கிளாக் ஸ்பீடோட இருக்கிறதுனால இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோர் அஃப்கோர்ஸ் Snapdragon 8 Gen 2க்கு தான் நமக்கு பெட்டராக வந்திருக்கு. ஃபைனலி இப்போ கன்க்ளூஷன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்செட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் CPU GPUன்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பெஸ்ட் எது பெட்டர் அப்படின்றதுக்கான அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு சிப்செட்லையுமே ஒரு நல்ல டாப் நாச்சான சப்போர்ட்ஸ் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் GPUன்னு வரும்போது இங்கே ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய GPUமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான GPU, கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு GPU தான். பட் இருந்தாலும் டெஸ்டிங்குடைய ரிசல்ட் படி இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெஸ்டிங் ரிசல்ட் படி Dimensity-ல இருக்கக்கூடிய இந்த Immortal GPUக்கு கொஞ்சம் பெட்டரான AnTuTu ஸ்கோர் GPU-உடைய AnTuTu ஸ்கோர் அப்படின்றது கண்டிப்பாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் இந்த AnTuTu ஸ்கோரை வச்சு மட்டுமே இது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்ட் Snapdragon எப்பவுமே கேமிங் உடைய அந்த ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். Snapdragonல இருக்கக்கூடிய அந்த Adreno GPUக்கு கேமிங் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது எப்பவுமே ரொம்பவே நல்லா இருக்கும் Dimensity-யை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரால் இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஒரு நல்ல டஃப் காம்படிட்டிவான சிப்ஸாக இருந்தாலும் ஒரு ஸ்லைட்டர் டிஃப்ரெண்ட்ல கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக Dimensity-யை விட Snapdragon 8 Gen 1ல நாம எதிர்பார்க்கலாம்.